இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கேசரி தான் ஸ்பெஷல். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா முருகருக்கு விசேஷமான நாள். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேசரி தான் செய்ய போகிறோம். அதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம்னா ரவாவை நல்லா வறுத்துக்க போகிறோம். போதுமா? இது போதுமா? ஓகேவா? போதுமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றியாச்சு. நெய் ஊற்றுறோன்னா பார்த்தீங்கன்னா திராட்சை போடுறோம். திராட்சை போட்டோன்னா நல்லா அந்த அப்படியே உப்பி பொரிஞ்சு வரும். அப்போ பொரிஞ்சு வரும்போது தான் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முந்திரிலாம் போடணும். ஆக்சுவலாக வந்துட்டு முந்திரி காலி ஆகிட்டு, அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது கொஞ்சம் இந்த வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஏலக்காவை நசுக்கி போட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ ஏலக்காய் நசுக்கி போகணும். அங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கிழங்கு உரிச்சிக்கிட்டு இருக்காங்க. கிழங்கு இந்த பக்கம் உரிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்த பக்கம் என்ன பண்ணேன், ஃபுட் கலர் கொஞ்சம் போட்டுருமா, கேசரி பவுட்ரு லேசாகவே போடுவோம். ஏன்னா ரொம்ப நல்லா கலர் கொடுக்குது. ஆமாம், போன டைம் நல்லா கலர் கொடுத்தது தெரியுமா? உனக்கு ரொம்ப பிடிக்குமா பாப்பா? உனக்கு கேசரி பிடிக்குமா கிழங்கு பிடிக்குமா? கேசரி தான் பிடிக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். அதுக்காக நீ என்ன பண்ண தெரியுமா, அது நல்லாவே உரிக்க மாட்டேற, வேணுமே பண்ணுற நீ அதை. எனக்கு பிடிக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அது தொப்பு தொப்புன்னு போட்டு உடைக்கிறேன். நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் நசுக்கி போகிறோம். ஓகேவா? சரி, அது கரைஞ்சி கூலாக்கிடுவோம் போல நீ. இது பண்ணவே தெரியல. எப்படி தெரியுமா? ஃப்ளாஷ்பேக் போடுங்கம்மா. ஃப்ளாஷ்பேக் போடுங்க. ஃப்ளாஷ்பேக்னா என்ன தெரியுமா போடணும்? நீ என்னென்ன உடச்சேன்னு காட்டணும். ஃப்ளாஷ்பேக் பாருங்க கொஞ்சம். இதை பற்றி உடச்சி விட்டு போயிடலான்னு போகிற ஐடியா பண்ணுற போல. நாங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஊரில் இருக்கோம் அப்படின்னா பாண்டியில் இருக்கோம். ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும், ரொம்ப ஹாப்பியாகவும். பாண்டியில் எந்த வீடுனா பர்பிள் கலர் ஒரு வீடு. மாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கேசரி ரெடி ஆகி விட்டது. பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக ரெடி ஆகிட்டு கேசரி. இதுமே ரெடி ஆகிட்டு பாருங்க. இங்கே பாருங்க, இருப்பாப்பா. பார்த்தீங்களா கேசரி ரெடி ஆகிட்டு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை அப்படியே வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்லாம். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே டைரெக்டாக போயிட்டு கிழங்கு சாப்பிட போகிறோம். யாரெல்லாம் கிழங்கு சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் சக்கரவள்ளி கிழங்கு பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்க, இந்த பிஸ்கட்டை வாங்கி சாப்பிடுங்க. நான் பண்ணுறேன். ஐயா, யாருக்கெல்லாம் மரவள்ளி கிழங்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். சரி, போடலாம். பிஸ்கட் பிடிக்குமா கமெண்ட் சொல்லுங்கள். பிஸ்கட் இப்படி இருக்கும், என்ன பண்ணிருக்கும் ஒரு வாட்டி கூட எனக்கு ஒன்று. இப்போ நீங்கள் கிழங்கு சாப்பிட்றேன்னு சொன்னேன். எப்படி ஒன்றே வேண்டாம், பரவாயில்ல. வாங்கிட்டு ஒன்று. இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு கிழங்கு ரொட்டி கேசரி நிறையா இருக்கு. அதில் பாருங்க செம்மையாக இருக்குது. ஜூமில் பண்ணி காட்டுங்க. பேக் சைட் ஜீனி ரொட்டி வச்சுக்கோ, நாளைக்கு எதுவும் வச்சுட்டு போ. பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம சாமிக்கு சாப்பாடு கேசரி ரெடி பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தான் வந்து கேசரிலாம் செஞ்சாச்சு, கிழங்கும் சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா டீ போட போகிறோம். டீ ஆக்சுவலாக இன்றைக்கி ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. சரி, ஓகே, பரவாயில்ல, டீ குடிப்போம். டீ குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா நம்ம கேசரி சாப்பிடுவோம். அது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் வரும். கண்டிப்பாக வாட்ச் பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த வீடியோ நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? கிழங்கு நான் அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கேசரி எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய் 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 பாய்.